நம்முடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு நெருக்கடியும் கஷ்டங்களும் நம்மளை உருவாக்குகிறதென்று நாம் அறிந்து கொள்வோமானால் நாம் அதை குறித்து கவலைப்பட்டு கலங்க மாட்டோம். ஏனென்றால் ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய பிள்ளைகளை சிச்சிக்கிறாங்க. எதுக்காக? அந்த பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வர வேணுங்கிறதுக்காகவே பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை சிச்சிக்கிறாங்க. அதுபோல் தேவனாய கர்த்தரும் கூட யார் மேலே அதிகமாக அன்பு வைத்திருக்கிறாங்களோ அவரை சில காலம் சிட்சித்து அவருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக மாற்றுவதற்காக சில காரியங்களை அனுமதிக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்வோமானால் நாம் இந்த சோதனை நாட்களிலே, கஷ்டமான நாட்களிலே தேவனாய கர்த்தர் நிச்சயமாகவே என்னை விடுவித்து வெளியே கொண்டு வருவார், என்னை உருவாக்குகிறார் என்று நாம் பலன் கொள்ள முடியும், தைரியம் கொள்ள முடியும். எல்லா சூழ்நிலைகளும் நாம் எதிர்த்து நின்று தேவனுடைய நாமத்தினாலே ஜெயம் எடுக்க முடியும். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாக காணப்படாது. அது துக்கமாக தான் வரும். கஷ்டமாக இருக்கிற காரியங்களில் நமக்கு அது துக்கமாக வரும். ஆனால் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அதை நீதியாகிய சமாதான பலனை தருங்கிறத நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, கவலைகளோடு, கஷ்டங்களோடு, கண்ணீரோடு, பாதைகளோடு, கடின பாதையில் கடந்து கொண்டிருக்கலாம், பயப்படாதிருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஜெயம் உண்டு. கர்த்தர் உங்களை ஒரு சிறந்த பாத்திரமாக உருவாக்கிவிட்டார். நீங்கள் கர்த்தருக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரம். ஆமென். மகிமை தேவனுக்கே.